ஃபஸ்ட்டு கிளாத்தை வந்து 4 ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. ஃபோல்டட் சைடு ஆப்போசிட் சைடும் இது இருக்கிற மாதிரி பண்ணிட்டு 31 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். 31 எப்படின்னா ரெடி லென்த்து 38, அதுலேருந்து 6 இன்ச் பெல்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு கீழே அந்த பட்டையாக வரும்ல அதுக்கு பேர் மோரின்னு சொல்லுவாங்க. அதுக்கு 2 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் 1 இன்ச் சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணிட்டா 31 வரும். 31 மார்க் பண்ணிவிட்டு கிராச் வந்து நான் 10 வச்சுருக்கிறேன். 16 வரும். மேலே 6 இன்ச் பெல்ட்டு போக 10. ஓகேங்களா. இங்கேருந்து 2.5 இன்ச் எடுத்துக்கோங்க. கிளாத் நிறையா இருந்தால் 3 கூட எடுத்துக்கலாம். நான் 2.5 தான் எடுக்கிறேன். அங்கேருந்து ஒரு லைன் மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக ஆம்கோல் ஸ்கேலு இல்லை கையிலே இப்படி கர்வ் பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த மோரி இது பண்ணுவாங்க. இல்லை நார்மலாக வைக்கிறது 6-7 வைப்போம். ஆனால் இந்த ஆஃப்கானி சல்வாருக்கு 16 வைக்கணும். மினிமம் 16 வைக்கணும். மேக்ஸிமம் 18 வரைக்கும் வைக்கலாம். நான் 16 வைக்கிறேன். வச்சுட்டு இங்கேருந்து இந்த 16 வந்து ஜாயின் பண்ணிவிட்டு மேலே பெல்ட்டுக்கு வந்து 6 இன்ச் பெல்ட் ரெடி லென்த் ப்ளஸ் 2.5 இன்ச் வந்து எலாஸ்டிக். இது வந்து நான் ஃபுல்லாக எலாஸ்டிக் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2.5 இன்ச் இது வந்து எலாஸ்டிக் இல்லைனாலும் ஃபோல்ட் பண்ணி நாடாக கூட இதே ப்ரொசீஜருக்கு வச்சுக்கலாம். சென்டர் நாச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இது ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த ஆம்கோல் மாதிரி ஒரு கிராச் கர்வ் பண்ணோம் இல்லைங்களா, அது கர்வ் பண்ணுறதை இப்போ கட் பண்ணக்கூடாது. நீங்கள் சைடு கிளாத் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த அளவே கிளாத் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் சைஸ் வந்து இது வந்து பெரிய சைஸ். ஸோ நான் வந்து சைடு எக்ஸ்ட்ரா கிளாத் வைப்பேன். கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிவிட்டு இந்த சைடு மட்டும் கட் பண்ணிடுங்க. ஓகே, இந்த சைடு மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த சைடு இந்த ட்ரையாங்கிள் மாதிரி வர கிளாத்தை வந்து இப்போ வந்து பெல்ட் மாட்டினேன். பெல்ட்டுக்கு வந்து இடுப்பு எவ்வளோ இருக்கோ அது கூட 4 இன்ச்சஸ் லூஸ் வச்சுக்கோங்க. இவங்களோட 44, 22 + 4 26 இன்ச் வச்சுருக்கேன். அதே டபுள் இதுக்கு எடுத்துக்கோங்க. 26 வச்சுருக்கேன். சென்டர் ஃபோல்ட் பண்ணி அந்த ட்ரையாங்கிள் மாதிரி எடுத்தோம் இல்லைங்களா, அங்கே வந்து நம்ம வந்து மியானி வைக்கலாம். மியானி வச்சோம்னா உங்களுக்கு போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். 40 மேலே இருக்கிறதுக்கெலாம் மியானி வைங்க. ஜஸ்ட் டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இது ஜஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி வரும். அவ்வளோதான். அந்த போடுற இடம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ இது வந்து இந்த கிளாத் எங்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு வந்து நம்ம எப்பவும் போல் அட்டாச் பண்ணுவோம் இல்லைங்களா, கிராச் வச்சு அது மாதிரி. இப்போ வந்து மியானி அட்டாச் பண்ணிடலாம். மியானி அட்டாச் பண்ணுறதுக்கு இது வந்து கிளாத் வச்சுட்டு நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு மியானி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இந்த நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி இதையும் போட்டு வேற ஒரு கிளாத் இருக்கு இல்லைங்களா, அதையும் உள்ளே போட்டு இப்படி 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம வந்து மியானி ஸ்டிச் பண்ணியாச்சு. மியானி இல்லாட்டி கிராச் டேரெக்டாக நம்ம நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டு அப்படியே கிராச் அடிச்சுக்கலாம். நம்ம மியானி வச்சுருக்க நாளைக்கு மியானி ஜாயின் பண்ணுறேன். ஓகே, ஸோ 1/2 இன்ச் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஹிப்புக்கு வந்து பெல்ட்டுக்கு மேலே சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன். சென்டர் மார்க் பண்ணி 2.5 இருக்குது இல்லைங்களா, அதை வந்து சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணி சுற்றி கொஞ்சம் இடம் விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ வந்து பெல்ட் வச்சுட்டு அந்த கிராச் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த கிராச்சை பார்த்து ஃப்ளீட்ஸ் வைக்கணும். அந்த மியானி செட் பண்ணுவீங்களா, அதை பார்த்து ரெண்டும் ஆப்போசிட் சைடில் அந்த பெல்ட் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு சுருக்க போகிறோம். ஓகே, இதே மாதிரி தான் அதையும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. நான் ஃப்ளீட்ஸ் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்களா, கிராஸ் எது இருக்கோ அதே சைடு ரெண்டும் ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பெல்ட் எடுத்து ஜாயின் பண்ணிடலாம். பெல்ட்டும் நம்ம வந்து 2 சைடும் அடிச்சிருக்கோம் இல்லைங்களா, இப்போ வந்து நல்ல பக்கத்துக்கு உள்ளது இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு சுற்றி ஸ்டிச் பண்ணி திருப்பிட்டு மேலே படிமான தையல் போட்டுடலாம். திருப்பிட்டு மேலே வந்து நம்ம படிமான தையல் இருக்கு இல்லைங்களா, இங்கே மேலே அப்படியே படிமான தையல் சுற்றி போட்டு முடிச்சுட்டு மேலே எலாஸ்டிக் வந்து வெயிஸ்ட் சைஸ் எவ்வளவோ அதுலேருந்து -4 மைனஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து கரெக்டாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். கீழே வந்து மோரிக்கு அதுக்கும் ஃப்ளீட்ஸ் வைக்கணும். எப்படின்னா மேலே எங்கே ஃப்ளீட்ஸ் வச்சோமோ அதே ஷேப்புக்கு கீழே கொண்டு வரணும். மேலே இந்த சைடு பார்த்து கொண்டு வந்தோம்னா கீழே இருக்கிற ஃப்ளீட்ஸும் அதே மாதிரி பொசிஷனுக்கு தான் நம்ம கொண்டு வரணும். அப்போ தான் வந்து லுக்கு நல்லாயிருக்கும். இது இப்படி வந்துச்சுன்னா கீழே நம்ம இந்த மோரிக்கு வைக்கிற ஃப்ளீட்ஸும் அதே ஷேப்புக்கு வைக்கணும். சென்டர் அதுக்கு தான் நம்ம மார்க் பண்ணணும். சென்டரை பார்த்து ரெண்டும் இருக்கிற மாதிரி. ஓகே, இந்த சென்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த சென்டரை பார்த்து ஒரு இது அப்படி இருக்கும், ஒரு இது இப்படி பார்த்தா நல்ல பாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இதுதான் ஆஃப்கானி சல்வாருக்கான மெத்தட். இப்போ வந்து கீழே மோரிக்கு வந்து ஒரு 5 இன்ச்சுக்கு நான் எடுத்திருக்கேன். 2 இன்ச்சு போக வித்து வந்து 14 இன்ச்சு. இப்போ வந்து நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இது கீழே வச்சுருங்க. ராங் சைடு கீழே இருக்கிற மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச்சுக்கு இப்படி மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கோட்டாப்பட்டி லேஸ் தான் வைக்கிறேன். கோட்டாப்பட்டி லேஸ் வச்சு இது மாதிரி வேறு எந்த லேஸ் வச்சாலும் பார்க்க அழகாக இருக்கும். இப்படி வச்சுட்டு மேலே வந்து கோட்டாப்பட்டி லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு
திருப்பிட்டு எவ்வளோ நம்மளுக்கு ரெடி லென்த் வேணுமோ எனக்கு 7 இல்லாட்டி 7.5 கூட வச்சுக்கலாம். நான் 7 இன்ச் வைக்கிறேன். 7 இன்ச் வச்சுட்டு அப்படியே கீழே வரைக்கும் அப்படியே கொண்டு போயிருங்க. கொண்டு போகும்போது அந்த நடுவில் இருக்கிற கிராச் வந்து ரெண்டும் கரெக்டாக வரணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே அந்த மியானி ரெண்டும் இருக்கு இல்லைங்களா, அது ரெண்டும் ஈக்குவலாக வர மாதிரி பார்த்துட்டு 2 பக்கம் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டா நமக்கு இந்த சல்வார் ரெடி.